ஐயோ நான் வேற ஒரு வேகத்தில் கையில் சொல்லிட்டான்னு ஸ்கூலுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா பீதி கிளம்புது. இன்னைக்கு மேம் ஆப்சென்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி மேம் அதை மறந்துருக்கணும். எல்லா பிரச்சனைக்கும் இவ தான் காரணம், நான் பார்த்துக்கிறேன். என்ன கிஷோர் ரெடியா இருக்கியா? எனக்கு வந்து மெஹந்தி போட்டு விடுவா. போடுறேன் மேம். மேம் ஒன்றும் மறக்கலை. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ இப்போன்னு பார்த்து எல்லா கேர்ள்ஸும் என்னை தான் பார்க்குறாங்க. என்ன ஆக போதோ? ஒருவேளை நல்லா வரைஞ்சிருவானோ? A few moments later. போட்டேன் மேம். என்ன கிஷோர் இது? நீ தான் நல்லா போடுவே நித்யா சொன்னா, மெஹந்தி கிளாஸ்ல போறேன்னு வேற சொன்னா. என்ன இது? என் கையை இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்க. நல்லா தானே மேம் இருக்கு. என்ன நல்லா இருக்கு? இதை வச்சு நான் எப்படி வெளியே போவேன்? முன்னாடி எனக்கு போட தெரியாதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஏதோ சொன்னீங்க மெஹந்தி கிளாஸ் போறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கூட இதோட அழகா போடுறா. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே எனக்கு கேவலமா இருக்கு. நீ பிராக்டிஸ் பண்றதுக்கு என் கையில கிடைச்சதா கிஷோர் உனக்கு? இங்கே தாங்க நான் போட்டோம். கையல் டிசைன் சூப்பரா போடுவா மேம். இப்படிதான் கிஷோரையும் சொன்னேன். ஆனா என்னாச்சு? என் கையை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அது தெரியாம சொல்லிட்டேன் மேம். அவ சூப்பரா போடுவா மேம். நான் மெஹந்தி கிளாஸ் போகிறேன் மேம். அந்த டிசைன் அப்படியே அழிக்காம அதுலயே ஆல்டர் பண்ணிவா மேம். சரி கையில் போட்டு விடு. மறுபடியும் அசிங்கமாச்சு இருக்குங்க எல்லாத்துக்கும். மேம் இப்போதைக்கு சும்மா ஆல்டர் தான் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு அப்புறம் நல்லா போட்டு விடுறேன். அப்பாடா கையில் சூப்பரா இருக்கு. நல்ல வேளை நான் பயந்துக்கிட்டே இந்த என் கை அசிங்கமாயிருச்சுன்னு. தேங்க்யூ கையில். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ. கிஷோர் உன்னை வந்து பார்த்து. கையல் இருந்தனால தப்பிச்சு. எல்லாத்தையும் கதி அவ்வளோதான் டி. கயல் தேங்க்ஸ் கயல். எதுக்கு? இல்லை அது நீ இருந்தனால தான். யோசிச்சு பாரு, நேரம் நீ லீவாக இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னே தெரியல. நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. பரவாயில்ல, நீ கிளாஸ்க்கு வரமாட்டேன்னு நினச்சேன், வந்துட்டேன். எல்லாம் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணாதான். ஆனால் கடைசியில் நீயே ஹெல்ப் பண்ண வேண்டியதாக போச்சு. எனக்கு மெஹந்தி போட தெரியாது, அது உனக்கு முன்னாடியே தெரியும். தப்பா நினைச்சிட்டியா? இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு கிஷோர்? நேற்று உன்கிட்ட சும்மா சொன்னேன் இதுக்கெல்லாம பயப்படுற அப்படின்னு. உண்மையை சொன்னா நானே லீவ் தான் போட்டிருப்பேன். ஆக்சுவலா அவங்க நினைச்சா எனக்கு பெருமையா தான் இருக்கு. நான்லாம் சரியான பயந்தாங்கொழி தெரியுமா? ஆனா நீ எனக்கு மெஹந்தி அளவா போட தெரியாது, பட் பரவாயில்லைன்னு, அதுவும் மேமோட கைக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை, திட்டு வாங்கினாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்த பாத்தியா? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோன்னு. பரவாயில்ல, நல்லா தைரியமானவனா தான் இருக்க. அவளே நான் ரொம்ப தைரியமானவன் சொல்லிட்டோம். ஜஸ்ட்